Hello students, welcome to Geetham Max YouTube channel. இப்போ நம்ம exercise 1.1ல 5th sum பார்க்குறோம். Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. இந்த கணக்கு கொஞ்சம் somewhat different தான். ஆனால் நீங்கள் எஸ்ஏ டைப் கணக்காக ஃபுல்லாக எழுதாதீங்க. இந்த கணக்கில் சம்லையே வந்து என்ன பண்ணுங்கன்னா பென்சில்கிட்ட வந்து அன்லைன் பண்ணுங்கள். டிஜிட் 0 அன்லைன் பண்ணிக்கோ. ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n இந்த ரெண்டு லைனையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. இந்த சம்மை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா டிஜிட் எண்ட்ஸ் வித் 0ன்னு கொடுத்துட்டாங்க. 0ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் செஞ்சோம்னா என்ன வருது? ஃபேக்டர் வந்து 5 இருக்கணும். 5 இருந்தால் தான் வந்து டிஜிட் 0வே வரும். 5ஆல் மல்டிப்ளை பண்ண 2 5s are 10, அதனால் 5 டிசிபிளாக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னது 6. அதுவும் பவரில் என்ன கொடுத்துட்டாங்க? என் வந்து என்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 எக்ஸட்ரா ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 பவர் 1ன்னு கொடுத்திங்கன்னா என்னது 6. 6 பவர் 2ன்னு கொடுங்க 36. 36 எண்டிங் வித் என்ன வருது? 6 வரும். 6 பவர் 3ன்னு கொடுங்க 6 × 6 × 6 216 வரும். அது என்னது 6 தான் வரும். எண்டிங் வித் 0 வருதா? வரல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இது விச் இஸ் நாட் பாசிபிள் தான். ஆனால் அந்த சம்மில் வந்து செக் வெதர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம எப்படி கொண்டு போகணுன்னு சொல்லி எழுதி செய்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ கணக்கு அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன எழுதலாம்? வித் பி டிவிசிபிள் பை 5. ஏன்னா வந்து கேன் எண்ட் வித் டிஜிட் 0ன்னு இருந்தால் எதால் டிவிசிபிள் ஆகணும்? 5ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு எழுதணும். இல்லை அது வேண்டாம் கூட தேவையில்லை. இப்போ வந்து 6 எழுதிக்கோ. 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? 2ம் 3ம். ஆனால் நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 × 3 டு த பவர் என்னன்னு போட்டுக்கோ. யூ ஹவ் 2 பவர் n × 3 பவர் என்னன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ 2ம் 3ம் தான் only prime factors of 6. எழுதிக்கோங்க. 2, 3 are the only prime factors. Only prime, இது மட்டும்தான் prime factors. Prime factors of எதில் இருக்குது? 6 power n இருக்குது. But 5 is not. 5 இருக்குதா? இல்லை. அப்போனா 5 is not a prime factor of. அவன் அழகாக ப்ரைம் ஃபேக்டர்ஸும் கொடுக்கறனால நம்ம ப்ரைம் ஃபேக்டர்னே கொண்டு போங்க. ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 பவர் n. Therefore 6 power n cannot end with 0. Cannot end with 0. புரியுதாம்மா? மிக எளிமையான கணக்கு. எஸ்ஏ ரைட்டிங் கணக்காக நிறைய செய்யாதீங்க. கணக்குக்கு ஸ்டெப்ஸு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செய்யுங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 பவர் n கேன் எண்ட் வித்து டிஜிட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0ல் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு 6 எழுதிக்கோங்க. அதனுடைய ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. யூ ஹவ் அப்ளை த பவர் எழுதிக்கோ. பவர் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 to the power of n 3 பவர் என்னன்னு வரும். உனக்கே தெரியும் 2 3 தான் ஒன்லி ஃபேக்டர்ஸாக இருக்குது. 5 வந்து ஃபேக்டர்ஸாக இல்லை. அதனால 6 பவர் n cannot end with 0. இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட். போட்டு பாருங்கள். அடுத்த சம்மில் சந்திப்போம்.